எங்களுக்கு எத்தனை ட்ரைனிங் கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? மனுஷங்களை புரிஞ்சுக்க சொல்லி கொடுத்திருக்காங்க, சைக்காலஜி சொல்லி கொடுத்திருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு போலீஸ்காரன் எந்த சூழ்நிலை வந்தாலும் சட்டப்படிதான் நடந்துக்கணும்னு சட்டத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ சொல்ற ஒரு விஷயத்தை நம்பி எல்லாரும் முன்னாடி கையை நீட்டி கெட்டவனுங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லவா? ஏதாவது காமெடி பண்ண ட்ரை பண்ணீங்களா என்ன? நீ கேப்படா, நீ படம் படம்னு சொல்றிய, நான் அதுல காமெடியா? நீங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அதான் நாரா கிழிச்சிட்டியே. என்ன வேணும்? இந்த வீட்டுல கடத்தல்காரங்க யாரா இருந்தா கூப்பிடுங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு புரியல. எனக்கு தான் ஏன் புரியல. இங்க ட்ரக் டீலர்ஸ் யாராவது இருக்காங்களா? இருந்தா கூப்பிடுங்க. ஃபைட்டுக்கு தயாராகுங்க. ஹலோ, எங்க போறீங்க? திரும்பி வருவேன். இந்த டைலாக் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. அதான் உங்க பஞ்ச் டைலாக் ஆச்சு. பஞ்சா? தயவு செஞ்சு மறுபடியும் இதை என்ன சொல்ல வைக்காதீங்க. இந்த விஷயம் ஊருக்கே தெரியும். யாரோ ட்ரக் டீலர்ஸ் தேடி வந்ததா சொன்னாங்களே, யார் அது? நாங்க தான். ஜாக், இப்பதான் உன் கசனை கொண்டு அவனோட ஒரு கண் ரைட்டா இருக்கும். சார், நீங்க தான் இந்த வீட்டு ஓனரா? இல்ல, இந்த வீட்டு ஓனரோட பாடி கார்டு. வேற ஏதாவது தெரியணுமா? யா, உங்க கிளாஸ கொஞ்சம் கேட்டுறீங்களா? அத சொல்ல நீ யாரு? போலீஸ் ஆபீசர். ஓகே ஆபீசர், ஆனா எதுக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க கண்ணு ரெட்டா இருக்கான்னு பாக்க. பார்க்கலாம், தாராளமா காட்டுறேன். ஆனா அதை பாக்குறதுக்கு நீங்க 2 பேரும் இங்க இருக்கணுமே. இவனுங்க 6 பேரும் 600 பேருக்கு சமம். இவனுங்க கிட்ட மாட்டின யாருமே இது வரைக்கும் தப்பிச்சதில்ல. வித்த காட்டுறாங்களேன்னு பாக்காத, மோசமான பயலுங்க. நான் விரல் அசைச்ச அடுத்த நிமிஷமே உங்க 2 பேரையும் ஒரு வழி பண்ணிடுவேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சா இப்பவே 2 பேரும் இடத்த காலி பண்ணிடுங்க. கிளம்புறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். நீ சொடக்கு போட்டாதானே உன் பசங்க கடிப்பாங்க. நான் இங்க வித்தைய நான் பாக்குறேன், என் வித்தைய நீ பாரு. எப்படி வசதி? என்கொயரிக்கு வந்தவங்கிட்ட எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுனேன்னு வச்சுக்க, என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்ப. உன் கண்ணாடிய கட்டுறியா இல்ல என் கண்ணை எடுக்கட்டுமா? இது போதும். சாரி, உங்க நேரத்தை வீணடிச்சிட்டேன். வா போலாம். இவன் நொல்ல கண்ணை மாத்திட்டான் போல இருக்கு. உங்க தாத்தாவை கொல்லும் போது ரெட் கலர்ல டார்கெட் வச்ச பால தான் இவன் கண்ணில் போட்டிருந்தான். இந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒன்னதான் கேக்குறேன். அவனை நம்ம கூட சேர்த்துக்கலாம்னா கடமைன்னு ஏன் உயிரை வாங்குறான்? என்ன போய் கெட்டவன்றான்டா. யார் நம்புவா? என்ன பார்த்தா கெட்டவ மாதிரியா இருக்கு. போட்டு கொடுத்தவனை கண்டுபிடிச்சு அவனை கொல்லு, அப்புறம் இவனையும் கொல்லு. என்னடா யோசிக்கிற? இறுதிச் சடங்கு ஏற்பாட நாம கொஞ்சம் மாத்தணும். என்ன சொல்ற? நான் சொன்னது செய்யறதுக்கு மட்டும்தான் நீ இருக்க. யா, புரியுது. நான் முதல்ல அந்த ஸ்லாட்டர்னுடைய குச்சி ஃப்ரெண்ட பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். கம் ஆன் ஜாக், அவன் தான் கொலை பண்ணா, அதுல சந்தேகமே இல்ல. எதுவா இருந்தாலும் ஆதாரம் இல்லாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். கூட சுத்தி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இப்ப எதுக்காக இங்க வண்டியை நிறுத்துனீங்க? நான் வீட்டுக்கு போயிட்டு வர போறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க வீட்டுக்கு போற மாதிரி நான் ஒரு சீனை கூட பார்க்கல. டேய், அவசரத்துக்கு ஆப்போசிட் என்னடா? பொறுமை. இந்த கையால உன் மூஞ்சில அடிச்சா என்ன ஆகும்? மூஞ்சி கீஞ்சிரும். மூடிக்கிட்டு வா. இவர் அக்கப்புறம் ஓவரா இருக்கே. வாவ், வெக்கேஷனுக்கு போகும்போது இதுதான் யூஸ் பண்ணுவீங்களோ? இல்ல, இது என் பொண்ணோட கார். போய் கதவை தட்டு. இந்த காரை நீங்க இப்பதான் வாங்கி கொடுத்திருப்பீங்க போல இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த காரை பார்த்ததே இல்லையே. உங்க பொண்ணா? யார் டாடி இது? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கா. நான் உங்க டாடிக்கு அசிஸ்டன்ட். டாடிக்கு இவ்வளவு சின்ன அசிஸ்டண்டா? டாடி ஏன் வர வர இப்படி ஆயிட்டாரு? Oh no. ஓகே, இப்பதான் புரியுது.
இந்த பார்ட்ல புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆகுறது இவதானா? 4வது படத்தோட ஸ்கிரீன் பிளே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்வீடா, Daddy. ஐ லவ் யூ டாச்சா. Thank you. சரி, இந்த அழகான குட்டி பையனை எங்க இருந்து பிடிச்சீங்க? நோ, இவன் அழகா அக்கப்பூர் பிடிச்ச பையன். நீ ஏதோ ஒரு படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்கேன்னு சொல்லுவான் பாரு. இவங்களுக்கு இதான் முதல் படம்னு எனக்கு தெரியும். பார்த்தல. சரி, காலேஜ் கிளம்பல? காலையில இருந்து எனக்கு ஒரே தலைவலி டாடி. அதனாலதான் இன்னைக்கு காலேஜ்க்கு லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் நினைச்சேன். இவன் பேச ஆரம்பிச்சா போன தலைவலி வந்துரும். கிண்டல் பண்ணாதீங்க டாடி. ஓகே, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் குளிச்சிட்டு வந்ததும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறோம். வீட்டுக்கு வந்துட்டா மறுபடியும் டியூட்டிக்கு போறது என் கையில இல்ல. என் பொண்ணு டியூட்டிக்கு போக விடவே மாட்டா. அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் பண்ணும். வித்தியாசமா இருக்குல்ல? எரிச்சா போக கலர் கலரா வரும். ஏதாவது பிரச்சனைனா அலாரம் மாதிரி யூஸ் பண்ணுவோம். என்னாச்சு? என் மனசு கொஞ்சம் சரியில்லை. எந்த பிரச்சனையும் பண்ணாம இரு. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். நான் திரும்பி வருவேன். அந்த டைலாக் எனக்கு தெரியும். சாகும்போது அவனுக்கு 3 வயசு தான் இருக்கும். தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான். அதுவும் மாடியில இருந்து விழுந்து. எல்லாமே இவர் கண் முன்னாடி நடந்தது. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பிளஸ் எனக்கு யூகிக்கவும் தெரியும். இந்த நேரத்துல யார் கதவு தட்டுறா? நான் போய் பார்க்கறேன். ஹலோ குட்டி பையா. சர்ச் பண்ணுங்க, ஒரு இடம் விடாதீங்க. அவளையும் புடிங்க. உங்க ஃப்ரெண்ட் ஜாக் எங்க இருக்காரு? ஜாக் இங்க இல்ல, பக்கத்துல எங்க வெளியே போயிருக்காரு. இந்த பொண்ணுக்கு அமைதியா இருக்கிறது எப்படின்னு கொஞ்சம் போய் சொல்லி கொடு. எஸ் சார். ஏய், அவ மேல உங்க கை பட்டது, அப்புறம் ஜாக் உங்களை டாரா கிழிச்சிருவாரு. அப்படியா? இது கூட அவனால முடியாது. உனக்கு இருக்குடி. ஓகே, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்ற விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். நீயும் ஸ்லேட்டரும் எங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட எனக்கு அவ்வளவா டென்ஷன் இல்ல. எனக்கும் நம்ம விஷயங்களை பேசி தீர்த்துக்கிட்ட அவ்வளவா பிரச்சனைகள் வராதுன்னு தோணுது. எனக்கு உன்னுடைய பேரு டேனியல் மேட்டிக்கன்ன்றது தெரியும். எனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும்ன்றதுதான். ஸ்லேட்டரோட சில மொல்ல மாறிங்களை பார்த்தேன். அப்பதான் ஓ மூஞ்சி எனக்கு ஞாபகம் வந்தது. வயசுக்கு மீறின பேச்சு பேசுற. என் முன்னாடி பேசுறதுக்கே பல பேர் பயப்படுவாங்க. இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யோ, கேட்டதானே சொல்ல முடியும். அந்த கிழவன் கிட்ட நான் பேசின விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ரெக்கார்ட் பண்ணதை கேட்டேன். ஓ, மைக்ரோஃபோனை ஒளிச்சு வச்சிருந்தீங்களா? இது அப்படி கூட சொல்லல. நான் போட்டிருக்கிற ஐபால பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்தேன், படத்துல பார்த்தேன். படத்துல தான் பார்த்தேன். நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இல்ல. நீ என்ன ரொம்ப குழப்பற. இதுக்கு மேல கடுப்பு எத்தனை சின்ன பையனு கூட பார்க்க மாட்டேன், சுட்டு தள்ளிடுவேன். இது என்ன பாதியா கிழிஞ்சிருக்கு?